இப்போ நான் சொல்ல போற படங்கள்லாம் சாதாரண படம் நினைச்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. சில நிமிஷத்திலேயே சம்பவம்லாம் நடக்க ஆரம்பிக்கும். 5 பயங்கரமான அண்டர் ரேட்டட் கிரைம் த்ரில்லர் படங்களை தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த 5 படம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் தரமான கிரைம் த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போகலாம். நாம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய படம் குற்றமே தண்டனை. ஒரு சாதாரண மனுஷனோட கண் பார்வை குறைபாட்டை வச்சு அவனோட வாழ்க்கையில நடக்கிற கொலைகேஸ எவ்வளவு விறுவிறுப்பாவும் யதார்த்தமாவும் கொண்டு போக முடியும்னு காட்டின ஒரு அண்டர் ரேட்டட் கிரைம் த்ரில்லர் படம் தாங்க இது. நம்ம காக்கா முட்டை கடைசி விவசாயி படங்களை எடுத்த உலக அளவுல விருதுகளை எழுதின டைரக்டர் மணிகண்டன் சாரோட 2வது படம் தாங்க இது. இந்த படத்தோட சஸ்பென்ஸையும் கிளைமேக்ஸ் ட்விஸ்டையும் ஸ்பாயிலர் இல்லாம பாத்திரலாம். நம்ம விதார்த் அண்ணன் இதுல ரவி அப்படின்னு ஒரு சாதாரண கிரெடிட் கார்டு கலெக்ஷன் ஏஜென்ட்டா வராரு. அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம். அவருக்கு டனல் விஷன் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான கண் பார்வை குறைபாடு இருக்கு. அதாவது அவரால் நேரா இருக்கிற பொருளை மட்டும்தான் பார்க்க முடியும். சுத்தி இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியாது. நாளாக அவரோட பார்வை மொத்தமா போயிடும்னு டாக்டர் சொல்றாங்க. அதை சரி பண்ணணும்னா 15 லட்சம் ரூபாய் காசு வேணும். அந்த காசுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவரோட எதிர் வீட்டுல இருக்கிற ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணு மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலை நடக்கிற அன்னைக்கு அந்த வீட்ல இருந்து 2 பேர் வெளியே வர்றத நம்ம ஹீரோ அரகுற பார்வையா பாத்துடுறாரு. போலீஸ் கிட்ட போய் சொல்லலாம்னு நினைக்கிற நம்ம ஹீரோக்குள்ள திடீர்னு ஒரு பேராசை வருதுங்க. நாம ஏன் இந்த கொலையை வச்சு நம்ம கண்ணை சரி பண்றதுக்கான பணத்தை சம்பாதிக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. கொலைகாரனை மிரட்டி பணம் பறிக்கலான்னு பிளான் பண்றாரு. அந்த பிளான் படி அந்த பணம் அவருக்கு கைக்கு வந்துச்சா இல்ல நம்ம ஹீரோவே அந்த கொலை வழக்குல மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட விறுவிறுப்பான கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ஸ்கிரீன் பிளே அண்ட் மேக்கிங் தான். ஒரு சைக்கலாஜிக்கல் கிரைம் த்ரில்லர் பாணியில இயக்குனர் கொண்டு போயிருக்காரு. படத்தை பார்க்க ஆரம்பிச்சா முடிக்காம எந்திரிக்கவே மாட்டீங்க. முக்கியமா சொல்லணும்னா ஹீரோவோட அந்த கண் பார்வை குறைபாட்டை கேமரா மூலமாவே நம்மளுக்கு புரிய வச்சிருப்பாங்க. கேமராவோட லென்ஸை சுத்தி இருக்கிற இருட்டை பிளர் பண்ணி நடுவுல இருக்கிறத மட்டும் காட்டி அந்த கேரக்டரோட வலியையும் பயத்தையும் படம் பார்க்குற நமக்கு கடத்தியிருப்பாங்க. இது வெறும் சாதாரண கொலையாளி யாருன்னு தேடுற படம் கிடையாது. ஒரு தப்பு செய்யும் போது அந்த மனுஷனோட மனசாட்சி எப்படி தன்னை கெடுக்குதுன்றத டைரக்டர் ரொம்ப அழகா விறுவிறுப்பா சொல்லியிருப்பாரு. கடைசி 20 நிமிஷம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். அந்த பார்வை குறைபாடா இருக்கிற அந்த மனுஷன் அவரோட அந்த கண் அசைவுகள் எல்லாம் ரொம்பவும் யதார்த்தமா இருக்கும். பேராசைப்பட்டு ஒரு தப்பான வழியில போகும்போது அவரோட அந்த முகத்துல வர பயம் நம்மளவே மிரள வைக்கும். இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த படத்தை இப்ப பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிள்ல இருக்கு. நாம 2வதா பார்க்கக்கூடிய படம் யுத்தம் செய். ஒரு நிஜமான சிபிசிஐடி ஆபீசர் ஒரு கேஸை எப்படி விசாரிப்பாருன்னு ரொம்பவும் இருட்டாவும் மிரட்டலாவும் காட்டின தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நம்ம இயக்குனர் மிஸ்கின் சாரோட கெரியர்ல 5வது படத்துக்கு அப்புறம் இந்த ஒரு தரமான படம். கதையோட சஸ்பென்ஸ் அந்த மெயின் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை ஸ்பாயிலர் இல்லாம பாத்திரலாம். நம்ம சேரன் அண்ணன் இதுல ஜேகே அப்படின்னு ஒரு சிபிசிஐடி ஆபீசரா வராரு. கேஸ்னு வந்துட்டா ரொம்பவும் சீரியஸா போயிடுவாரு. ஆனா அவரோட சொந்த வாழ்க்கையில ஒரு பெரிய சோகம். அவரோட தங்கச்சி திடீர்னு காணாம போயிடுறாங்க. அவங்கள தேடி தேடி களைச்சு போய் மன உளைச்சல்ல இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சென்னையில ஒரு விசித்திரமான சீரியல் கில்லிங் நடக்குது. பொதுவா கொலையாளிங்க கொலைய பண்ணிட்டு உடலை மறைப்பாங்க. ஆனா இதுல கொலை செய்யப்பட்டவங்களோட கையை மட்டும் வெட்டி பொது இடத்துல ஒரு கார்டு போட்டு ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு போயிடுறாங்க. இப்படி அடுத்தடுத்துன்னு கைகள் மட்டும் வெட்டப்பட்டு 3-4 பாக்ஸ் கிடைக்கிறதால ஒட்டுமொத்த சிட்டியே பதறுது. இந்த விசித்திரமான கேஸை விசாரிக்க பொறுப்பு நம்ம சேரன் அண்ணன் கிட்ட வருது. தன் தங்கச்சியை தேடுற எமோஷனல் வலியோட இந்த கொடூரமான சீரியல் கில்லரை சேரன் அண்ணன் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட விறுவிறுப்பான கதை. படத்துல வர அந்த லோ ஆங்கிள் கேமரா ஷாட்டுகளும் மஞ்சள் கலர் ஸ்ட்ரீட் லைட்டுகளும் இருட்டான சென்னை வீதிகளும் படத்தோட த்ரில்லர் மூட வேற லெவல்ல கொண்டு போயிருக்கு. கொலையாளி யாருன்னு ஒவ்வொரு கேரக்டர் மேலேயும் நமக்கே சந்தேகம் வர்ற மாதிரி டைரக்டர் ரொம்பவும் தந்திரமா எடுத்து வச்சிருக்காரு. அந்த குற்றவாளி யாருன்னு தெரிய வரும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எமோஷனல் வலி நம்ம நெஞ்சையே பிசையும். இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிள்ல இருக்கு. நாம அடுத்ததா பார்க்கக்கூடிய படம் வெள்ளை பூக்கள். விவேக் அண்ணன் காமெடி பண்ணி சிரிக்க வச்சுதான் தெரியும். ஆனா அவர் பக்காவான ஒரு சீரியஸ் போலீஸ் ஆபீசரா வந்து அமெரிக்காவில் நடக்கிற ஒரு மர்மமான கொலையை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருக்காருன்னு காட்டியிருக்க ஒரு அண்டர் ரேட்டட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் இது. டைரக்டர் விவேக் இளங்கோவன் தான் இந்த படத்தை இயக்கி இருக்காங்க. இந்த படத்தோட சஸ்பென்ஸ் மெயின் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்
ஸ்பாய்லர் இல்லாம இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தரலாம். நம்ம விவேக் அண்ணன் இதுல ருத்ரன் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசரா வராரு. அவரு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அமெரிக்காவுல சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்க்கற தன் மகன் அஜயை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாரு. அங்க போனா மகனுக்கும் இவருக்கும் சின்ன சின்ன குடும்ப சண்டைகள். சரி ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க இருக்கிற அந்த அமைதியான அமெரிக்கா ஏரியாவுல திடீர்னு சில மர்மமான கடத்தல்களும் கொலைகளும் நடக்குது. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமா ருத்ரனோட குடும்பத்துக்கு ஆபத்து வருது. ரிட்டையர் ஆகி அமெரிக்காவுக்கு வந்த தமிழ்நாடு போலீஸ் அங்க இருக்கிற லோக்கல் போலீஸோட உதவி இல்லாம தன் சொந்த மூளையையும் இன்வெஸ்டிகேஷன் திறமையும் வச்சு அந்த மர்ம குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறாரு. அந்த வெள்ளைப்பூக்கள் மாதிரி அமைதியான ஏரியாவில் ஒளிஞ்சி இருக்கிற அந்த கொடூரமான முகம் யாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை உங்களால கண்டே பிடிக்க முடியாது. நம்ம விவேக் அண்ணோட கரியர்ல மிகச்சிறந்த ஒரு மைல்கல்னு சொல்லலாம் இந்த படத்தை. இந்த படத்துல வர ஒவ்வொரு கேரக்டர் மேலேயும் சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிள் இருக்கு. நாம நான்காவதா பார்க்கக்கூடிய படம் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். நம்ம மிஸ்கின் சாரோட கரியர்லயே இந்த ஒரு படம் ஒரு மைல்கல்னு சொல்லலாம். அவரே இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. படத்தோட சஸ்பென்ஸ் எதையும் ஸ்பாய்லர் பண்ணாம வாங்க கதையை பத்தி பார்த்தரலாம். ஒரு நடு ராத்திரி நேரத்துல சென்னை ரோட்ல ஒருத்தர் துப்பாக்கியால சுடுபட்டு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த வழியா வர்ற ஒரு சாதாரண மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் மனிதாபிமான அடிப்படையில அவரை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. எந்த ஹாஸ்பிட்டலையும் அந்த ஆளை சேர்க்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அது ஒரு போலீஸ் கேஸ். கடைசியா அந்த தம்பி தன் சொந்த ரிஸ்கால அவரோட உயிரை காப்பாத்துறான். ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான பெரிய விஷயம் காத்துட்டு இருக்கு. அவன் காப்பாத்தின அந்த நபர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒட்டுமொத்த போலீஸும் தேடிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான கொலைகாரன். அந்த கொலையாளியை காப்பாத்தினதுனால அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டையும் அவனோட குடும்பத்தையும் போலீஸும் சிபிசிஐடியும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கொலகாரனோட பகையாளிகளும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆபத்திலிருந்து அந்த சாதுவான மாணவனும் அவனால அந்த காப்பாற்றப்பட்ட அந்த கொலகாரனும் தப்பிச்சாங்களா இல்லையா என்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மேக்கிங் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். முழுக்க முழுக்க ஒரு இரவு நேரத்துல நடக்கிற கதையை ரொம்பவும் அருமையா காட்டியிருக்காரு டைரக்டர். ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் கொலையாளின்னு இவங்களுக்கு நடுவுல மாட்டின ஒரு அப்பாவின்னு ரொம்பவும் யதார்த்தமா காட்டியிருக்காரு. இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் அமேசான் பிரைம்ல அவைலபிள் இருக்கு. நாம அடுத்ததா பார்க்கக்கூடிய படம் குரங்கு பொம்மை. நம்ம மகாராஜா படத்தை எடுத்த டைரக்டர் நிதிலனோட முதல் படம் தான் இது. இந்த படத்துல டைரக்டர் பாரதி ராஜாவும் விதார்த்தும் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தரலாம். தஞ்சாவூர்ல சுந்தரம் அப்படிங்கிற ஒரு நேர்மையான நபர் இருக்காரு. அவரு அந்த ஊர்ல இருக்கிற ஏகாம்பரம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்மக்லர் கிட்ட ரொம்ப வருஷமா விசுவாசமா வேலை பார்க்கறாரு. ஒரு கட்டத்துல ஏகாம்பரம் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பழங்காலத்து தங்கை சிலையை சென்னைக்கு கடத்த பிளான் பண்றாரு. அந்த பொறுப்பை நம்ம சுந்தரத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. சுந்தரம் அதை குரங்கு பொம்மை பை போட்ட பைக்குள்ள வச்சுக்கிட்டு சென்னைக்கு கிளம்புறாரு. ஆனா சென்னைக்கு போன சுந்தரம் திடீர்னு காணாம போயிடுறாரு. அதே நேரத்துல சென்னையில இருக்கிற அவனோட மகன் அவரை தேடிக்கிட்டு சென்னை ஃபுல்லா அலையிறாரு. அந்த குரங்கு பொம்மை பல பேர்கிட்ட கைமாறி பல கைகளுக்கு போய் சேருது. கடைசியில சுந்தரம் என்ன ஆனாரு, அந்த பை யார் கைக்கு போச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. பாரதி ராஜா சார் விசுவாசமான யதார்த்தமான அந்த அப்பா கேரக்டர்ல சும்மா மிரட்டி இருக்காரு. அதே சமயம் தன் அப்பா மேல பாசம் வச்ச விக்ராந்த் ரொம்பவும் அருமையா நடிச்சிருக்காரு. கதையை ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம முன்னாடி பின்னாடின்னு டைம் லைன் மாத்தி கொண்டு போயிருக்காங்க. ஆனா பாக்குற நமக்கு எந்த ஒரு குழப்பமும் வராத மாதிரி எடிட்டிங் ரொம்பவும் பக்காவா இருக்கு. தரமான அண்டர்ரேட்டட் கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குரங்கு பொம்மையை மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜி5லயும் அமேசான் பிரைம்லயும் அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி தரமான கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த 5 தரமான கிரைம் த்ரில்லர் மூவிஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.